ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஆல் ஐ நீட் யூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூமை காட்டுறாங்க. அங்கே பல பெண்களை அடைச்சி போட்டிருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினும் உண்டு. அவங்க பேர் சோ. இவங்களெல்லாம் ஏன் இங்கே அடைச்சி போட்டிருக்காங்க, அதுலேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் எந்த விஷயமே தெரியல. அது இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி பிளாட்டா இருக்கட்டும், இல்ல இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்க ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், இல்ல இவங்க எடுத்திருக்க மேக்கிங்கா இருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இந்த படம் பிளே ஆவரேஜா தான் இருக்கு. டெக்னிக்கலையும் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியும் சரியா பண்ணல, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மும் சரியா கிடையாது. இவங்க ஒரு சில லொகேஷன்ல தான் எடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு ரூம், அதுக்கப்புறம் ஒரு சில அவுட்டோரும் எதுவுமே பெருசா காட்டலன்னு சொல்லலாம். இவங்க இந்த பொண்ணுங்க அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கணுன்ற மாதிரி கூட நமக்கு தோணல. அந்த அளவு தான் இவங்க ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜ் படம் தான். இந்த படத்துக்கு IMDbல பார்த்தீங்கன்னா 4.1 கொடுத்திருக்காங்க. ஒரு 1500 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா இந்த படத்துக்குலாம் ரேட்டிங் கொடுக்குற அளவு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.